வணக்கம் இது உங்கள் ஐஏஎஸ் டெக் டிப்ஸ் தமிழ். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 5 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா 5 தான் கேட்டிங்கன்னா 5 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 5மே வேறு லெவலில் இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கும் பிடிக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ட்ரிக்ஸ் தெரிஞ்சா நீ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் கிங். ஏன்னா உண்மையாடான்னு கேட்டிங்கன்னா உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்தீங்கன்னா நெட்டில் ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் தேடி பார்த்தேன். பட் எதுவுமே அவ்வளோ பெருசாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவு வேறு லெவலில் இருந்தது 5 ட்ரிக்ஸ் தான். எனக்கு தெரியாத மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சா கீழே கமெண்ட் சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த 5 ட்ரிக்குமே முன்னாடி வீடியோவில் அடி வாங்கினது பார்த்தான்னு இந்த வீடியோலையும் பேசி அடி வாங்க நினைக்கிறியா? சீக்கிரம் மூட்டு வீடியோக்குள்ளே போடா கொய்யா. இல்லை சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் வீடியோக்குள்ளே போகலாம். சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அப்போ நம்ம வீடியோக்குள்ளே உள்ள லோகோ கிளிக் பண்ணி நம்ம சேனலை போய் செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்டு இப்போ புதுசாக ரீசெண்டாக இதுக்கப்புறம் தான் அனுப்ப போகிறாங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் உங்கள் கேலரியில் ஷோ ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த ட்ரிக்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்டோட சேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மீடியா இருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் எழுதி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட பேர், அந்த பேரை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மீடியா விசிபிலிட்டி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியுது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நோங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் டிஃபால்ட்டாகவே எஸ்ன்னு இருக்கும். அதில் நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு இதுக்கப்புறம் அனுப்புகிற எந்த வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ் இங்கே அதை ஷோ ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா உங்களோட லாஸ்ட் சீன் யாருக்கும் காமிக்க விடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்படின்னா இந்த ட்ரிக்கை பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அக்கௌண்ட் ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ப்ரைவேட் சீன் ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு ஃபஸ்ட்லேயே லாஸ்ட் சீன் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 2வது ஆப்ஷன் மை கான்டாக்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கான்டாக்ட்ஸ் மட்டும் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே நோபடின்னு கிளிக் பண்ணிங்கன்னா யாருக்குமே காமிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வாங்க நெக்ஸ்ட்டு ட்ரிக்கில் போகலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு கீழே நம்ம முதல்ல பார்த்ததுக்கு கீழே ப்ரொஃபைல் போட்டால் அப்புறம் எபவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ப்ரொஃபைல் போட்டால் கிளிக் பண்ணி நோபடின்னு கிளிக் பண்ணால் உங்கள் ப்ரொஃபைல் போட்டால் யாருக்குமே காமிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எபவுட்டுக்கும் நோபடின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் எபவுட் யாருக்குமே காமிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்குற ட்ரிக் என்னென்னா மெசேஜ் கன்ஃபர்மேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அப்படி தான் நான் பேர் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த மெசேஜ் அனுப்புதா அந்த மெசேஜை ஹோல்டு கிளிக் பண்ணி மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஆல் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது, எப்போ நீங்கள் அனுப்புனீங்க, எப்போ அவங்க பார்த்தாங்கங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரிக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக்குன்னா ஃபோன் ஸ்டைல். அதாவது அப்படி தான் நான் பேர் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபோன் டைம் நீங்கள் என்ன எழுதுறீங்க பார்த்தீங்கன்னா நான் என்னடா பண்ணுற அப்படின்னு மெசேஜ் பண்ணுறேன். இது அவ்வளோ பெரிய மெசேஜ்லாம் கிடையாது, அவ்வளோ பெரிய காமெடியும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா 3 டாட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ போல்டுன்னு கிளிக் பண்ணால் இப்படி மாறும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி திரும்பியும் செலக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டில் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி மோனோ ஸ்பேஸ்ன்னு கிளிக் பண்ணுறேன். மோனோ ஸ்பேஸ்ன்னு கிளிக் பண்ண பிறகு எப்படி மாறுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இதில் ஏகப்பட்டது இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பற்றின டவுட் எதுவும் இருந்துச்சா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படாலும் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே உள்ள சப்ஸ்கிரைப் அழுத்தி பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதை அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் போகிற உங்களுக்கு டக்குனு வரும். டிஸ்லைக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கீழே என்ன காரணங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா சென் பாய். அது உங்கள் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கு ஸ்டெப் டிப்ஸ் தமிழ்.